வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தரா ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணம் சுற்றி தான் எல்லா அரசியல் கணக்குகளும் பேசப்பட்டது. இப்போது உச்சநீதிமன்றம் நாளை அவசர வழக்காக விசாரிக்கிறது. திமுகவினுடைய இடையீட்டு மனு, அதற்கு பின்னணியில போனோம்னா அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களுடைய பேச்சு, அதை வச்சு சில கோரிக்கைகளோட வச்சிருந்தாங்க. எப்படி பார்க்கறீங்க சார்? திரும்பவும் ஒரு சட்ட பிரச்சனையை நோக்கி போகிறதா? இது யாரு செய்ததற்கான எதிர்வினை உங்க பார்வை? தாவேக அரசு சந்திக்கிற உச்சநீதிமன்றத்தை சந்திக்கிற முதல் சட்ட பிரச்சனை. காரணம் அமைச்சர் ஆதவர்ஜுன் தான். ஏனென்றால் இந்த கரூர் சம்பவத்துல சிங்கிள் எஃப்ஐஆர் தான் இருக்கு. நானே அதை பலமுறை சொல்லியிருக்கேன். கவுண்டர் எஃப்ஐஆர்னு எதுவுமே கிடையாது. சிங்கிள் எஃப்ஐஆர்ல 3 பேர் பேர்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஒருவர் அவர் ஏற்கனவே கைதாகி பிணையில தான் இருக்கிறாரு. மீத 2 பேரும் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் ஆகி, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்னா சட்ட நிலைமை என்ன? எந்த ஒரு வழக்கறிஞருமே, நான் வழக்கறிஞராக இருக்கும் போதும் டிஃபென்ஸ் தரப்புல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க சாட்சியங்களை கலைக்க மாட்டோம், விசாரணைக்கு நம்ம குந்தகம் விளைவிக்க மாட்டோம். இது சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது அண்டர்ஸ்டுடுங்க. பெரும்பாலும் நம்ம சொல்லிடுவோம். அதாவது கோர்ட்லயே சொல்லிடுவோம், ஓப்பன் கோர்ட்ல சொல்லுவோம், இல்லைன்னா அஃபிடவிட்ல போடுவோம். அப்ப இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல 3 பேர்ல ஒருத்தர் பிணையில இருக்கிறாரு. பிணைக்கும் அவர் அதை தான் கொடுத்திருப்பாரு. அதாவது மதியழகன் பிணையில வெளிவிட்டால் நான் சாட்சியங்களை கலைக்க மாட்டேங்கிறது தான். அப்படின்னா சாட்சியங்களை கலைத்தல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சாட்சியங்களை ஏதாவது ஒரு வகையில பார்க்கிறதே, சாட்சிகளை பார்ப்பதே கலைத்தல் தான். சாட்சிகளை நம்ம பார்க்க கூடாது. சாட்சிகளுக்கு நம்ம எந்த பெனிஃபிட்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்து கொடுக்க கூடாது. அப்படின்னா இதுல இழப்பீடு கொடுத்தல்ல 20 லட்சம் ரூபாய் டிவிக்கே கொடுத்துருக்கு முதல்ல. அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கொடுத்துருக்கு. மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்கு. காங்கிரஸ் கொடுத்துருக்கு, பிஜேபி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் ரூபாய் இந்த குடும்பங்களுக்கு வந்திருக்கும். அதுல ஒருவர் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து வேற திருப்பி அனுப்புனாரு. அது அடுத்த பின்தகவல் என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான நிலைமையில ஆதவர்ஜுன் பேசும்போது, அது சாட்சியங்களை கலைக்க முயற்சிக்கிற, சாட்சிகளை ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சிக்கிற குற்றச்சாட்டாகத்தான் கருதப்படும். ஏன்னா கரூர்ல எங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்கு, அதை தீர்க்கணும். திமுக தான் இதுல சதி, போலீஸை வச்சு சதி பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் வச்சிட்டாரு. அவர் அமைச்சர். அப்புறம் முதலமைச்சர் கரூர் போறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போறாரு. 9ஆம் தேதி இரவுல போறாரு. அப்படியே அரசு பணி நியமன கடிதங்களை கொடுக்குறாரு. அதுக்கு அந்த குடும்பங்கள்கிட்ட பேசி அதற்கான அந்த புரோட்டோகால் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் கரூர்ல நண்பர்கள் சொல்றாங்க. பொதுக்கூட்ட ஏற்பாடு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. கலெக்டர் ஆஃபீஸ் ஷெடியூல் கொடுத்தா இந்த இதுக்குள்ளதான் இருக்க முடியுங்க. கலெக்டர் ஆஃபீஸ் எப்போதுமே பொதுக்கூட்ட ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. திட்ட துவக்கலாம் அதுதான் பண்ண முடியுமே தவிர பொதுக்கூட்ட ஏற்பாடு பண்ண முடியாது. பிரைவேட் விசிட் ஆஃப் சிஎம் டு ஏ பர்டிகுலர் ஹவுஸ், அது கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணும். இப்போ 2 விஷயம் இதுல வருது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டவர் அல்ல. ஆனா சிபிஐ விசாரணை வளையத்துல அவர் இருக்கிறாரு. முதல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்ப இங்க வேற ஆட்சி இருக்கு, திமுக ஆட்சி இருக்கு. அவங்க எஃப்ஐஆர்ல பெயர் சேர்க்கல. எஃப்ஐஆர் வளையத்துல அன்றைக்கு தாவேக தலைவர் விஜய், இன்றைக்கு முதலமைச்சர் அவர் இல்ல. ஆனா சிபிஐ அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ லெப்ட் அண்ட் ரைட் யாரையும் சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராதுல்ல. இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் நேரடியா சிபிஐ கரூர்லயே தங்கி ஒருத்தரையா விசாரிச்சாங்க. சம்பவம் நடந்த இடம் பார்வையிடுதல், அது சிபிஐயே அப்போ அதிகாரிகளை வைத்து அது அளவீடுகள் ஏதோ பண்ணியிருப்பாங்க. இதுல சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடும் போது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணுங்க. இப்ப நான் எங்க அலுவலகத்தோட சிபிஐ விசாரணை வச்சே கூட இதை நான் பார்க்கிறேன். 1991 நடந்த சம்பவம் 97-98 தான் சிபிஐ விசாரணைக்கு கோர்ட் உத்தரவு போட்டது, ஹைகோர்ட்டு. சிபிஐ விசாரணை வரும்போது அக்கரன்ஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் பார்த்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? ஒரு 7 வருஷம் கழிச்சு. அங்க என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க சயின்டிபிக்கா எல்லாம் பண்ணாங்க. டிராப் டெஸ்ட், 2 பேரும் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க.
எங்களோட குற்றச்சாட்டு அவங்கள வந்து தூக்கி கீழே போட்டாங்கங்கிறது. போலீஸ் தரப்பு இல்ல அவங்களே வந்து பயந்து குதிச்சுட்டாங்கன்னு சொன்னது. ஸோ சிபிஐ விசாரணைக்கு அது போகுது. சிபிஐ விசாரணை போகும்போது சயின்டிஃபிக்கா சில டெஸ்ட் அவங்க பண்ணியே ஆகணுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அதுல. அதுபோக கரூர் சம்பவம் நடந்த சில வாரங்களுக்குள்ளேயே வந்து சிபிஐ வந்து அது அக்கரன்ஸ் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸுக்கு போயிடுச்சு. அப்போ வண்டி வந்தது, விஜய் அவர்களின் பிரச்சார வாகனம் வந்தது, கிரவுட் இருந்தது. 2வது இப்போ ரொம்ப வீடியோ உலகம். எங்க காலத்துல வீடியோ உலகம் கிடையாதுங்க. 91ல நடந்த சம்பவத்துக்கு வீடியோ ஆதாரமே கிடையாது. இப்ப வீடியோ உலகம் பெரிய அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. செல்போன்னா வந்து நமக்கு கால் ரெக்கார்டு பூரா இருக்கும். போலீஸ் வயர்லெஸ்னா வயர்லெஸ் பரிமாற்றம் இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே பேசிக்கா ட்ரையல் இருக்கு. அப்ப சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஒண்ணு செந்தில் பாலாஜி கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு நாள் விசாரிச்சாங்க. விஜய் அவர்களை வந்து 2 முறை விசாரிச்சாங்க. அப்புறம் மத்தவங்கள விசாரிச்சாங்க. சம்பவத்துல நேரடியாக பார்த்த சாட்சியங்கள விசாரிச்சாங்க. சம்பந்தப்பட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளையும், லோக்கல் போலீஸ் அதிகாரிகளையும் விசாரிச்சாங்க. இப்போ சிபிஐ வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் ரிட்டயர்ட் ஜட்ஜ் இருக்காரு. அவரோட கன்சென்ட் வாங்கணும். ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு. அவங்களோட பார்வை வாங்கணும். அதுக்கு பிறகு உரிய நீதிமன்றத்துல அவங்க விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யணும். அப்புறம் முக்கியமானது வழக்க நிரூபிக்கணும். சாட்சியங்கள், சான்றாவணங்கள் வாயிலாக நிரூபிக்கணும். இந்த இடத்துல சாட்சியங்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவர்களா ஆயிடுறாங்க. அப்போ நேரடி சாட்சியங்கள் ஐ விட்னஸ், அப்புறம் வந்து ஐ விட்னஸ் இல்லாத மற்றவர்கள், இப்படி 2 வகையா அதை நம்ம பிரிக்க வேண்டியது வரும். ஐ விட்னஸ்ல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தின் நபர்கள் அவங்க இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவங்கள போய் நம்ம பார்ப்பது என்பது அது குற்றவியல் சட்டத்துக்கு ரொம்ப புறம்பான ஒரு விஷயம். சாட்சியங்களை கலைக்க முற்படுவதாக தான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அப்படிதான் எடுத்துக்கொள்ளும். அது போக அதுக்கு முன்பே வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுன் இப்படி பேசுனது ரொம்ப பெரிய தவறு. தவறு மட்டும் இல்ல, அவர் பேசுற பல விஷயங்கள் இப்படிதான். அவர் சட்ட நிலைமைகளை புரிஞ்சு பேசுறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கும். இது தேவையே இல்லாத ஒரு டாக், வெறுமனே பொலிட்டிக்கல் டாக் மாதிரி. அவர் கரூர் சம்பவம், அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக அப்படின்னு கொண்டு வர்றாரு. எப்ப அது கோர்ட் விசாரணையில இருக்கோ அப்ப ஆதவ அர்ஜுன் எதுக்கு அவரோட கருத்து சொல்லணும்? சரி, இந்த அரசுக்கான ஒரு பெரிய தலைவலியே வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுன் தான் நான்லாம் பார்க்கிறேன். அரசு அப்படியே போயிட்டே இருக்குங்க. பல விஷயங்கள் பாருங்களேன். இப்போ அரசியல் ரீதியாக அவர் எடுக்கிற முயற்சி, அவர் பேசுற அரசியல் எல்லாமே வந்து அவர் ஒரு சர்ச்சையை பில்டப் பண்ணி அதன் மூலமாக தன்னை வந்து முன்னிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார். இப்படிதான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் அப்படி பார்க்காது. மிகப்பெரிய அளவுக்கான ஏதாவது ஒரு ஆர்டரை வந்து அது போடும். கடந்த காலத்துல குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் அமைச்சராக இருந்தால் எப்படி சாட்சிகள் வந்து டெபோஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டுதான் செந்தில் பாலாஜி வழக்குல இந்த அமைச்சர் இது எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பார்வையை உச்சநீதிமன்றம் வைத்தது. இப்ப இங்க அந்த மாதிரி இருக்காருன்னா மேபி அந்த பேரல் டிரா பண்ண முடியாதுனாலும் ஸ்டேட்டு மாத்தலாங்கிற மாதிரியான பிரேயர் சொல் அப்படி போகவும் வாய்ப்பு இருக்கா? மேபி நாளைக்கு அது ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சி தரப்பா இருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா. ஆளுங்கட்சி தரப்பாக இருந்து அங்கே அதே நீதிமன்றத்துல விசாரணை நடக்கும்போது மிக இயல்பாக வேற மாநிலத்துக்கு மாற்ற ரிக்வெஸ்ட் வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். அது இந்த இம்ப்ளீட் பெட்டிஷனை விசாரிக்கும் போதே கூட அப்படியான ஒரு உத்தரவு போட முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நீதிமன்றம் வந்து எல்லையற்ற அதிகாரங்களை கொண்டது. நம்ம ஆர்கியூ பண்ணும்போதே நீதிமன்றம் பிறப்பிக்கிற எல்லா உத்தரவுகளும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம கேட்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. பிரேயர்ல நம்ம கேட்கணும்னே அவசியம் இல்லை. பிரேயர்ல இல்லாத விஷயங்களையும் ஒரு நீதிமன்றம் வந்து நிவாரணமாகவோ அல்லது ஆணையாகவோ வழங்க முடியும். அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு இடி வந்து அது வழக்குக்குள்ள போகும்போது அது வழக்கு பழைய வழக்கு. அதாவது கேஷ் ஃபார் ஜாப். அது போன ஆட்சியில் இல்லை, அதுக்கு முந்தின ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம். ஆனா வழக்கு விசாரணை இங்க நடக்கும்போது செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்தா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவாருங்கிறதா அதுல பாயிண்ட். அரெஸ்டும் ஆயிட்டாரு. அரெஸ்ட் ஆகியே அமைச்சரா அவர் கன்னியூ ஆனாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது. அது பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டது. அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு பெயில் கொடுத்தாங்க. கொடுத்த அன்னைக்கே மீண்டும் ஒரு முறை அவர் அன்னைக்கே ஒரு நாள் கூட இன்டர்வல் இல்லைங்க. பெரிய தவறு அது. அப்பவே திமுக அரசு தவறு செய்கிறதுன்னு தான் நான் எல்லாம் சொன்னேன். சரி, அரசு எதுவா வேணாலும் இருக்கலாங்க. நாட்டின் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. சட்டம் எப்படி சமமானது? அனைவரும் எப்படி சட்டத்தின் முன் சமமானவர்கள்? சட்டத்தின் முன், சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ்.
இந்த 3 கூறு அதுல இருக்கு. அது அமைச்சர் ஆதவ அர்ஜுனுக்கும் பொருந்தும், செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும். இப்ப கடைசியில கரூர் மேட்டர்ல செந்தில் பாலாஜியும் அமைச்சர் ஆதவ அர்ஜுன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரடிக்கிறாங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்த பிறகு எப்படி அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டதோ அப்படித்தானே வரும் இது. அவர் அமைச்சரோட ஆதவோட அமைச்சர் பதவிக்கே இது கடைசியில ஆபத்தா முடிஞ்சிடும். அதெல்லாம் அவங்க உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சார். ஏன்னா அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது நீதிமன்றம் உள்ளபடியே பார்க்கும். அவங்க ஆரம்பத்துல இந்த எஸ்ஐடி போட்டு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை எல்லாம் போடும்போது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னாங்க. பட் இன்னும் சார்ஜ் ஷீட்டை நோக்கி போகாதது இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இம்ப்ளீடிங் பெட்டிஷன், மெயின் பெட்டிஷன் அடுத்த வாரம் ஃபுல் கோர்ட் வந்த பிறகு வெக்கேஷன் முடிஞ்சு மெயின் பெட்டிஷனும் ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிறாங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில சிபிஐ ப்ராசஸ் பண்ணதுன்னு எடுத்துக்கலாமா சார்ஜ் ஷீட் சார்ந்த விஷயங்களை? இம்ப்ளீட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. இம்ப்ளீட் பண்ணுவதற்கான காரணத்தை உருவாக்கி கொடுத்தது அமைச்சர் ஆதவ அர்ஜுனோட பேச்சு தான். திமுக இதுவரைக்கும் இந்த வழக்கு நடந்த இவ்வளவு காலகட்டத்தில் அவர் இம்ப்ளீடுங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணல. நாளைக்கு வந்து இம்ப்ளீட் பெட்டிஷனை அலோவ் பண்றதா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணும்போது, வேண்டான்னு சொன்னாலும் திமுக வந்து அதை அரசியல் பண்ணும், வேணும்னு சொன்னாலும் அரசியல் பண்ணும். 2 வகையிலையும் இது திமுக அரசியலுக்கு தானே லாபம். சரி, ஒருத்தர் வந்து தாவேக அரசுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க ஏன் வந்து அப்படி நடுங்குறாங்கன்னு எனக்கு புரியல. கையில 107 இருக்குங்க, 5 வந்து காங்கிரஸ், 112, 2 முஸ்லீம் லீக், 114. இந்த 114க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீங்க சிபிஐ விட்டுருங்க, சிபிஎம் விட்டுருங்க, விசிகா விட்டுருங்க, அவங்க நிலைப்பாடுகள் மாறும். இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்களே. 114 வந்து வேற யாரால திரட்ட முடியும்? கூட காமராஜையும் சேர்த்துக்கலாம். 115. காமராஜை நீங்க சேர்த்துக்கலாம். 115. உண்மையிலேயே சட்டமன்றத்தோட பிரசன்ட் ஸ்ட்ரென்த் என்னங்க? 234ல அது குறைஞ்சு போச்சுங்களா? 7 போயிடுச்சு. கையிலேயே மெஜாரிட்டி இருக்குன்ற 7 போயிடுச்சுங்க. 234ல 7 போனா 227. 227 டிவைடட் பை 2 எவ்வளவுங்க? 114 வேணும். 114 வேணும். கையில எவ்வளவு இருக்கு? 115. அப்புறம் எப்படி இவங்க மத்த எதிர்கட்சிகள் எப்படி வந்து இதை திரட்ட முடியும்? ஏன் வந்து இவங்க இவ்வளவு தொடர் நடக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. விஜய மிஸ்லீட் பண்றாரு ஆதவ அர்ஜுன் தாங்க நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே எந்த ஆபத்தும் அரசு கிடையாதுங்க. அன்லஸ் தாவேகால இருந்து 10 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணால் ஒழிய. அப்போ இங்க வந்து பல ஆட்சி வந்ததுல இருந்தே வந்து வெறுமனே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கான நன்மை செய்யற மாதிரியே தெரியல. கிராமப்புறங்கள்ல வறுமை பயங்கரமா கூடிட்டே வருது. அது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல. டெல்டா பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லைங்க. ஷிஃப்ட் கரண்ட்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 8 to 9 ஹவர்ஸ் தான் கிடைக்குது. அதுவும் எப்படின்னா 3 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸுக்கு பிறகு திருப்பி ஒரு தடவை கரண்ட் கட்டு, அதுக்கு பிறகு வந்து 4 ஹவர்ஸ், இப்படி ஷிஃப்ட் கரண்ட் முறையா இல்ல. சாதாரணமா ஒரு சின்ன ஒரு விவசாயி ஒரு சாதாரண பம்ப் செட்டை வச்சு 1 மா தண்ணி இறைக்கிறதுக்கு, அதாவது 1 மாங்கிறது 1/3 ஏக்கருங்க. அதுக்கே எனக்கு வந்து கொஞ்சமாவது மோட்டர் ஓடணுங்க தொடர்ந்து. அப்ப நான் ஒரு தோப்பு வச்சிருக்கேன், ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, 5 ஏக்கர் தென்னந்தோப்புல தண்ணி இறைக்கணும் அப்படின்னா என் மோட்டர் வந்து கண்டினியூஸா ஓடணும். பாதி ஓடி கரண்ட் போச்சு அப்படின்னா திருப்பி நான் ஆட்டோல போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மீதி பாதிக்கு தண்ணி பாய்ச்சி பயங்கரமான தொல்லை அது. விவசாயிக்கு வேலை. ராத்திரி 12 மணிக்கு வருது கரண்ட். கரண்ட் வரும்போது நான் ஆட்டோல போட்டு போகும்போது ஒரே நேரத்துல எல்லா மோட்டரும் ஓடுங்க. என் பக்கத்துல இருக்க எல்லா மோட்டரும் 3-4 மோட்டர்ல வந்து காயில் புடுங்கிடும். கம்ப்ளீட்டாவே வந்து கடமடையில தண்ணி கிடையாது. ஆத்துல தண்ணி வந்தா தாங்க எங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் ஊறி வரும். போர்வெல்ல எனக்கு தண்ணி கிடைக்கும். அதுல வேற எனக்கு வந்து மோட்டர் உரிய மாட்டேங்குது. கரண்ட் வேற ப்ராப்ளம். இதெல்லாம் கவனிக்கிற மாதிரியே தெரியல. சுத்தமா வந்து இந்த சைட்ல வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் 0. அப்புறம் சாதாரண மக்களுக்கான அரிசி விலை ஏற்றம். அரிசி விலையெல்லாம் இப்போ என்னன்னு தெரியுமா விஜய் அவர்களுக்கு? இல்ல ஆதவ் அவர்களுக்கு? கண்ணாபின்னான்னு ஏறிட்டு போகுதுங்க. ஒன்னும் கவனிச்ச மாதிரி தெரியல. சாதாரண மக்களுக்கான நன்மையை செய்ய வேண்டிய ஒரு அரசு எதுக்கு வெட்டியா காத்துல வந்து கத்தி சண்டை போடுறாங்க? இல்லாத எதிரியை கற்பனை பண்ணிக்கொண்டு, அரசியல் எதிரியை கற்பனை பண்ணிக்கொண்டு, எதுக்கு காத்துல வந்து வீணா வந்து கத்தியை சொல்லிட்டு இருக்காங்க? காயம் அவங்களுக்கு தானே படும். இதுதான் வந்து எனக்கு உண்மையிலேயே இது புரியல. எந்த விதமான ஆபத்தும் இல்லைங்க இந்த அரசுக்கு. ஆதவ் ஆபத்து இருக்கிற மாதிரியே பில்டப் பண்றாரு அமைச்சர். என்னன்னா அது வந்து விஜய வந்து அவரை எப்போ செட்டில் ஆக விட மாட்டேன்றாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க உண்மையிலேயே.
இந்த அரசுக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வரதா இருந்தா ஆதவ அர்ஜுன் மூலமா தாங்க வரும்.